ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நம்ம 5 ரூபா கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் சூப்பராக. நம்ம வீட்டில் வந்து பழைய சாதம் மிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை யார் சாப்பிட்றதுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம லேடிஸ் தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். சில நேரம் தண்ணி ஊற்றி வைப்போம், அதையும் தூக்கி கொட்டுற அளவுக்கு தான் போகும். ஆனால் இனிமேல் கொட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி, இல்லை ரொம்ப பழைய சாதமாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும் நம்ம. இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு சாரி வீடியோ வந்து கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு. சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிட்டு அதில் வந்துட்டு நம்ம இதை வந்து சேர்க்கணும். சர்க்கரை வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதையும் கரைச்சி விட்டு அதையும் வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கலர் சேருங்க. ஃபுட் கலர் சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் வந்து அதிகபட்சம் இதுக்கு தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்ச சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஒட்டாமல் வரணும். நீங்கள் கரண்டியை வச்சு கிளறும் போது அந்த இடத்துல வந்து ஒட்டாமல் வர்றது தான் பதம். இதை வந்து ஒரு தடவை சாப்பிட்டாலே கண்டிப்பாக விரும்பி கேட்பாங்க அடுத்த தடவை செஞ்சு கொடுக்க சொல்லி. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம் கிளறிட்டு அடுத்ததாக ஒரு தட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருங்க. நம்ம இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு எடுத்து கொட்டிட்டேன். இது ஆற விட்டாவே போதும். ஆற விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விரும்பிய ஒரு ஷேப்பில் வந்துட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதை சாப்பாட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.